சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியை தவிர்த்தல் பற்றி பேசப் போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நெகிழியை தொடாமல் ஒரு நாளை கடக்க வேண்டும் என எல்லாரும் ஏதோ ஒரு பகுதியாக நெகிழியோடு பயணம் செய்கிறோம். ஆனால் அது எத்தகைய தீமையை விளைவிக்க என்பதை நாம் உணர்கிறோம். தண்ணீர் பாட்டில்கள், பைகள், உறிஞ்சு குழாய்கள், பந்து முனை, பேனாக்கள் போன்ற பொருட்கள் 33% ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றன. இவை சிறிய துண்டுகளாக உடையமே தவிர 2000 ஆண்டுகள் ஆனாலும் அதே நிலையில்தான் இருக்கும். நெகிழியிலிருந்து வெளிப்படும் நச்சுக்கழிவுகள் நம் அனைவரின் இரத்தமற்ற சிஸ்டத்திலிருந்து காணப்படுகின்றன. இதனால் புற்றுநோய், பிறப்பு குறைபாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், நாளமில்லா சுரப்புகளில் அலர்ஜி போன்ற பல நோய்கள் ஏற்பட்டு மனித ஆரோக்கியத்தை முற்றிலுமாக பாதிப்படைய செய்கிறது. நெகிழியில் உள்ள சில சேர்மங்கள் மண் மற்றும் நிலத்தடி நீரில் கலப்பதால் கரிம மாசு கலந்த நீராக நிலத்தடி நீர் மாறிவிடுகிறது. நெகிழி மனிதர்களுக்கு மட்டும் அச்சுறுத்தலாக நம்மை சுற்றி வாழும் விலங்குகள் நெகிழியை உணவாக உட்கொள்ளும் அவநிலை ஏற்படுகிறது. கடல்களில் மட்டும் 36.1 என்ற விகிதத்தில் நெகிழிகள் கலப்பதால் ஏறக்குறைய 260க்கும் அதிகமான கடலால் உயிரினங்கள் இறப்புகள் அதிகமாகிவிட்டன. நெகிழியால் சீரழியும் ஆழப்பட்டி செலவு ஆழம் அதிகம்தான். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை ஒழுங்கடிக்க முடியவில்லை. அவருக்கு அதிகம்தான். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை ஒழுங்கடிக்க முடியவில்லை. அலைகள் அதிகம்தான். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை கரை சேர்க்க முடியவில்லை. பரந்த நீர்ப்பரப்பு தான். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழிக்கு இடமளிக்க முடியவில்லை. நன்னீரையும் ஓர்க்கும். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை மட்டும் அழித்து ஒழிக்க முடியவில்லை. நச்சுக்களை நசுக்கிடுவோம். ஆனால் பாருங்கள், அந்த நெகிழி மட்டும் விதிவிலக்காக உலா வந்திடும். பயனில்லா தண்ணீர் ஆனாலும் பல்லுயிர்களின் வாழ மனித குப்பைகள் நெகிழியானதால் ஆழிஞ்சாலும் இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நம்மை நாம தினம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர்வுகள். நெகிழி பையை தவிர்த்து மஞ்சள் துணி கையில் ஏந்துங்கள். உதடுகள் உறிஞ்சு குழாய்களை தூக்கி எறிந்துவிட்டு உதடுகள் தொழில் மின்னலின் பானம் அருந்துங்கள். பந்து முனை எழுதுகோலை பிடித்து நிரப்பும் எழுதுகோலை பயன்படுத்துங்கள். தாகம் தீர்க்கும் தண்ணீர் குடுவையில் உலோகத்தில் தவறுமானதாக கைகளில் தவழட்டும். மொத்தமாக வேண்டாம். சித்தம் இருந்தால் சிறியதாக வாது பழமைக்கு மாறும். ஏற்க சீற்றமில்லா நலமான வாழ்க்கை வாழ சூழல் பாதுகாப்பு மிக அவசியம். அதுவே நம் அனைவரின் முதல் லட்சியம். நன்றி, வணக்கம். சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியை தவிர்த்தல் பற்றி பேசுவோம். இன்றைய காலகட்டத்தில் நெகிழியை தொடாமல் ஒரு நாளை கடக்க வேண்டும் எனில் எல்லாரும் முடியாத ஒரு பகுதியாகும். நெகிழியோடு பயணம் செய்கிறோம். ஆனால் அது எத்தகைய தீமையை விளைவிக்கிறது நாம் அதை உணர்கிறோமா? தண்ணீர் பாட்டில்கள், பைகள், உறிஞ்சு குழாய்கள், பந்துமை, பேனாக்கள் போன்ற பொருட்கள்
நெகிழிலிருந்து வெளிப்படும் நச்சு கழிவுகள் நம் அனைவரும் ரத்தம் மற்றும் திசுக்களில் இருந்து காக்கப்படுகின்றன. இதனால் புற்றுநோய், பிறப்பு குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, நாளமில்லா சுரப்பிகளில் அலர்ஜி போன்ற பல நோய் ஏற்பட்டு மனித ஆரோக்கியத்தை முற்றிலுமாக பாதிப்படைய செய்கிறது. நெகிழில் உள்ள சேர்மானங்கள் மண் மற்றும் நிலத்தடி நீரில் கலப்பதால் கரிம மாசு கலந்த நீராக நிலத்தடி நீர் மாறிவிடுகிறது. நெகிழி மனிதனுக்கு மட்டும் அச்சுறுத்தலாக அமைவதை நம்மை சுற்றி வாழும் விலங்குகள் நெகிழியும் உணவாக உட்கொள்ளும் அவல நிலை ஏற்படுகிறது. இதனால் கடலில் மட்டும் 36:1 என்ற விகிதத்தில் நெகிழி கழிவுகள் கலப்பதால் ஏறக்குறைய 260க்கு அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் இறப்புகள் அதிகமாகிவிட்டன. நெகிழியால் சீரழியும் ஆய்வு பற்றி சில வழிகள். ஆழம் அதிகம்தான், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை மட்டும் மூழ்கடிக்க முடியவில்லை. உவர்ப்பு அதிகம்தான், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை மட்டும் உருகுலைக்க முடியவில்லை. அலைகள் அதிகம்தான், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை மட்டும் கரை சேர்க்க முடியவில்லை. பரந்த நீர்ப்பரப்பு தான், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழிக்கு மட்டும் இடமளிக்க முடியவில்லை. நன்னீரும் உவர்ப்பு நீராகும், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழியை மட்டும் அழித்து ஒழிக்க முடியவில்லை. நச்சுக்களை நசிக்கிடுமாம், ஆனால் பாருங்கள், அந்த நெகிழி மட்டும் விதிவிலக்காக உலா வந்துவிடும். பயனில்லா தண்ணீரான பல்லுயிர்களின் வாழ்விடம் மனித குப்பை நெகிழியானதால் இன்று அலங்கோலமாக. இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நெகிழி பையை தவிர்த்து மஞ்சள் துணிப்பையை கையில் ஏந்துங்கள். உறிஞ்சு குழாய்களை தூக்கி எறிந்துவிட்டு உதடுகள் தோடும் இளநீர் பானங்கள் அருந்துங்கள்.